அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செங்கல்பட்டை அடுத்த மறைமலை நகரில் நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் இருவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுதாகர். சுதாகர், விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. செங்கல்பட்டு அடுத்த மறைமலை நகரில் நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் இருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சிக்கு உட்பட்ட காந்தி நகர் 1வது தெருவை சேர்ந்தவர் பழனி. இவரது மகன் விமல் மற்றும் அதே தெருவை சேர்ந்த முருகன் என்பவரது மகன் ஜெகன் ஆகிய இருவரும் நண்பராக இருந்து வந்துள்ளனர். இருவர் மீதும் மறைமலை நகர் கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட காவல் நிலையங்களில் பல்வேறு கொலை முயற்சி, வழிப்பறி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு மறைமலை நகர் பகுதியில் சக நண்பர்களுடன் நடைபெற்ற பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தில் விமல், ஜெகன் ஆகியோர் பங்கேற்று கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்திருக்கின்றனர். அப்பொழுது போதையில் சக நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் சக நண்பர்களே பலமாக தாக்கிக் கொண்டுள்ளனர். இதில் விமல் மற்றும் ஜெகன் ஆகிய இருவரையும் சக நண்பர்கள் பலமாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியிருக்கின்றனர். அருகில் இருந்த பொதுமக்கள் இருவரையும் மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இருவரும் சிகிச்சை பலனின்றி தற்போது விழுந்திருக்கின்றனர். இந்த சம்பவம் குறித்த வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையில் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தப்பி ஓடிய கொலையாளிகளையும் தேடி வருவதாக குறிப்பிட்டு வருகிறது. கௌதமி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.